ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தனா சமையல். சந்தனா சமையல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சந்தனா வீட்டு மசாலாவின் மீன் வறுவல் பொடி வச்சு நம்ம மீன் வறுக்க போகிறோம். அதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்தனா வீட்டு மசாலாவின் மீன் வறுவல் பொடி. சந்தனா வீட்டு மசாலாவில் அனைத்து வகையான மசாலாக்களும் கிடைக்கும் உங்களுக்கு. சாம்பார் பொடி, ரசப்பொடி, தனிமிளகா பொடி, மல்லிப்பொடி, மட்டன் மசாலா, மட்டன் சுக்கா மசாலா, நாட்டுக்கோழி மசாலா, அப்படி நிறையா வகையான வெரைட்டி மசாலாக்கள் எல்லா மசாலாவும் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இட்லி பொடி கிடைக்கும், தக்காளி தொக்கு, இப்படி அனைத்து வகையானது கிடைக்கும். உங்களுக்கு வேண்ட மசாலாவை ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸுன்னு சொல்லி உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவோம். 2 நாள் உங்களுக்கு வந்துடும். அதுவும் போல் இப்போ எல்லாமே நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சிருக்கோம். முதல் பேஜ் முடிஞ்சிருச்சு. இப்போ 2வது நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்கோம். எதுவுமே ஸ்டாக்கெல்லாம் இல்லை, பழைய ஸ்டாக்கெல்லாம் இல்லை, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். வேண்டுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வேண்டுற மசாலா நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ மசாலா வேணாலும் வாங்கிக்கலாம். வாங்க மசாலா தடவிடுவோம். சந்தனா வீட்டு மசாலாவின் மீன் வறுவல் மசாலா. இது சும்மா சாதாரணமாக அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, கடல மாவு அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம நேச்சுரலாக அரைப்போம்ல, மிளகு, சோம்பு, வெள்ளைப்பூடு, தனிமிளகா பொடி எல்லாமே. நல்லா காரசாரமாக இருக்கும். நம்ம கிராமத்தில் இந்த மாதிரி தான் அம்மியில் அரைச்சி தடவி வைப்பாங்க. மிளகா, மல்லி, மிளகு, சோம்பு, சீரகம், வெள்ளைப்பூடு, சோம்பு, வெள்ளைப்பூடு. மசாலா கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். அப்புறம் கொஞ்சம் உப்பு. ஏன்னா உப்பு நம்ம அரை உப்பு தான் அதில் போட்டிருக்கோம். அதனால் உப்பு நம்ம போடணும். நல்லா அந்த வெள்ளைப்பூடு இதெல்லாம் சோம்பு போட்டுக்கோம்னா நல்லா மணக்கும் கம்மன்னு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போம். நல்லா பிரட்டிப்போம். அதோட நல்லா கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றிக்கிறோம். மிக்ஸ் பண்ணணும்ல. சிக்கன் மசாலா இருக்குது, சிக்கன் 65 மசாலா, அதெல்லாம் போட்டால் மீனுக்கெல்லாம் செட் ஆகாதுங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த மசாலாவே நீங்கள் மீனுக்கு வறுத்துக்கலாம் அப்படின்வாங்க. எது போடணுமோ அந்தந்த பொருள் போட்டால் தான் செட் ஆகும். மீன் வறுக்கோம்னா மீனுக்கு இந்த மாதிரி நீங்கள் வச்சு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சிக்கனுக்கு அது தனி. அதவே தூக்கி இதில் போட முடியாது. எண்ணெய் ஏன் ஊற்றுறோம்னா அது அப்போ தான் மசாலா மீனில் நல்லா ஒட்டும். மீன் பொடி கலரை பாருங்கள், அவ்வளோ ரெட்டாக இருக்கும். எல்லாமே நேச்சுரல் கலர் தான். எதுவுமே இது கலப்படம்லாம் இல்லை. ஃபுட் கலருன்றது எதுவுமே இல்லை. நம்ம மஞ்சள் எல்லாமே இதுதான் அதுவும் போல் உங்களுக்கு நயமானதான் எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோம். இந்த சோடா வத்தை, அந்த வத்தை அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. நல்லா வத்தெல்லாம் நல்லா பார்த்து ஒவ்வொன்றையும் பார்த்து வாங்கி தான் அரைச்சிருக்கோம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா அது சுள்ளுன்னு இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு இருக்க மாதிரி நாக்கில் தண்ணி பயங்கர சுள்ளுன்னு இருக்கு. அது எதுக்குன்னு வச்சோம்னா மீனில் அப்போ தான் உள்ளே இறங்கும். மீனில் அப்போ தான் உள்ளே இறங்கும். இந்த மீனில் ஒரு கோடை போட்டு விட்ற வேண்டியதான். கோடை போட்டு நல்லா தடவி விட்ற வேண்டியதான். மீனும் ஃப்ரெஷ்ஷு, மசாலாவும் ஃப்ரெஷ்ஷு. இவங்கள பார்த்தா உயிரோடு பிடிச்சி அவங்கள குறவரை நறுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நல்லா வாசனையாக இருக்குது கம்மன்னு. அந்த சோம்பு வெள்ளைப்பூடுக்கு அது அப்படி ஒரு இதாக இருக்கும். எங்கள் அம்மா உடனே தோசைக்கல்ல போட்டு கேட்டேன். ஆமாம், இப்போ இருங்க, உடனே நாங்கள் தோசைக்கல்ல போட்டுருவோம். நல்லா அந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவோம். சுள்ளுன்னு இருக்கு. இதே நாங்கள் எங்கள் மிளகா அப்படி அப்படின்ற காலம் நாங்கள் சொல்லலை. அந்த காலத்தில் பெரியவங்களை நீங்கள் கேட்டு பாருங்கள், அம்மியில் அரைப்பாங்க. அதே மாதிரி தான் நாங்கள் இந்த பொடியாக கொடுக்குறோம். ஒரு தடவை வாங்கி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். என்னடா அவங்க புதுசாக வச்சுருக்காங்களே அப்படின்னு யோசிக்கக்கூடாது.
எதையுமே நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல எல்லாத்துக்கும். எல்லாமே வந்து அந்த காலத்து மாடல் மூலியமாக தான் அதே டேஸ்ட்டு தான் நாங்கள் அரைச்சிருக்கோம். ரசப்பொடியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியானது. வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் வந்து பேச்சுலருக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு தக்காளி பழத்தை எடுத்து கரைச்சோமா, 2 ரசப்பொடி ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டோமா, அப்படியே தாளித்து விட்டோமா, அதெல்லாம் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு ரசம். புளியை தேடி வெள்ளைப்பூடை தேடி மிளகை தேடி அதெல்லாம் ஒரு வேலையுமே இல்லை. புளியோர பொடி இருக்குது, வாங்கினோமா, எண்ணெயை காய்ச்சி ஊற்றினோமா, சுடு சோத்தில் ஊற்றி இந்த பொடியை போட்டு அப்படியே தாளிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு லஞ்ச் பாக்ஸுக்கு. எல்லாமே உங்களுக்கு ஈஸியான முறையில் தான் வந்து நாங்கள் சஞ்சனா வீட்டு மசாலா வந்து உங்கள் டயத்தை புழு மிச்சப்படுத்துது, வேறு ஒன்றும் இல்லை. நிறையா பேர் இப்போ வந்து எல்லாருமே வந்து பெண்கள் ஆண்கள் 2 பேருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கையில் அவங்களோட டயத்தெல்லாம் மிச்சப்படுத்துறதே அவங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் வந்து செஞ்சு கொடுக்குறோம். நல்லாவும் அப்படியே பிடிக்குது பாருங்க தடவுனதுமே. இதை நீங்கள் 2 நிமிஷத்தில் நீங்கள் அடுப்பில் வச்சு நீங்கள் தோசைக்கல்லை போட்டு பெரட்டிட்டிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக இறங்கியிருக்கும் மசாலா. காரம் ஃபுல்லாக அப்படியே இறங்கியிருக்கும், உப்பு காரம்லாம். அது ஊறட்டும், நம்ம அப்படியே வறுத்துருவோம். மிச்சம் எல்லாத்துக்குமே நம்ம மசாலா தடவிடும். எங்களுக்கு எப்பயுமே ஃப்ரெஷ்ஷான மீன் தாங்க பிடிக்கும். கடல்னால் நண்டு ராட்டு இந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிடுவோம். பட் மீனுனா எங்களுக்கு வந்து அது உயிரோடு வாங்கி அதை அப்படியே நறுக்கி இதில் அப்படியே வச்சு உயிரோடு வாங்கி வச்சு குழம்பு பண்ணி வச்சு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா தடவி வச்சு மீனில் வாங்க வறுக்கலாம். சுட சுட வறுத்து சூப்பராக சாப்பிடலாம். சூப்பரான சஞ்சனா வீட்டு மசாலாவின் மீன் வறுவல் பொடி வச்சு மீன் சமைக்கிறோம் வாங்க. அது எப்பயுமே தோசைக்கல்லில் போட்டு எடுங்க, சூப்பராக இருக்கும். எண்ணெயிலே நல்லாயிருக்கும். பட் தோசைக்கல்லைனா இன்னும் வந்து அப்படியே நேச்சுரல் லுக்கு. சட்டி காயட்டும். தோசைக்கல் காயட்டும். சட்டி காஞ்சிருச்சு, தோசைக்கல் காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றி அப்படியே மீன் அப்படியே வச்சுருவோம். 2 மீன் வைப்போம். தெரிக்கும். இப்போ கொஞ்சம் மேலே அப்படியே எண்ணெய் ஊற்றி விட்டுருவோம். ஹாட்டு மாதிரி இருக்கா, ஹாட்டு மாதிரி இப்போ அப்படியே திருப்பி போட்டோம். பாருங்க, ஒன்றுமே இறங்கவே இல்லை. மீனில் அப்படியே பிடிச்சிருக்கா. எங்கள் வீட்டில் எங்கள் மம்மி அக்கா எல்லாம் சாஃப்டாக கேட்பாங்க. மீன் முறுமுறுன்னு நல்லா வேகையிலே நல்லா மனம் அப்படி இருக்குது. இந்த சோம்பு வெள்ளைப்பூடு போட்டுருக்கோம்ல, வாடை வந்து அப்படி கும்முன்னு இருக்குது. அதை எப்போ எடுத்து சாப்பிடுவோன்னு ஒரு ஆள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த பாருங்க, ஹாய் பாக்கையில எச்சு ஊறுது. அப்பா மகள் எல்லாருமே ஃபேமிலியாக வந்து மீனுக்காக வெயிட்டிங். அங்கே ஒரு ஆள் வெயிட் பண்ணி வரணும், மீனுக்கு வெயிட்டிங். அப்படியே பாருங்க, மீனில் வந்து மசாலா அப்படி பிடிச்சிருக்கா. மசாலா பாருங்க அப்படியே பிடிச்சிருக்கு. இதான் சஞ்சனா வீட்டு மசாலாவின் ஸ்பெஷல். சில மசாலா போட்டோம்னா எண்ணெயில் வந்து தனித்தனியாக பிரிஞ்சிடும், மீனில் வந்து ஒட்டாது. ஆனால் இது நாங்கள் போடுற மசாலா வந்து மீனில் வந்து நல்லா பிடிச்சிக்கணும். உள்ள இறங்கி வந்து இதாகாது, ஒட்டாது. மீனுக்குள்ள நல்லா இறங்கியிருக்கும் காரம்லாம். இப்போ நாக்கில் தண்ணி வர அளவு இந்த மீன் இருக்கும். அதை எப்போ எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்ற அளவுக்கு இதாக இருக்கு.
இந்த 2 மீனுக்கு இப்போ அடித்தடி ஆக போகுது. ஆமாம், அடுத்த மீன் வேகிற வரை இது அதுக்குள்ளேயே காலி ஆகிடும். அப்படி நீங்களும் அதே மாதிரி எங்கள் மசாலா வாங்கி தள்ளுங்கக்கா. மசாலா வாங்கி நீங்களும் இதே மாதிரி வறுத்து பாருங்கள். வறுத்து டேஸ்ட்டை பண்ணி பாருங்கள். மதுரை மீன் மசாலா எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது வீட்டு மசாலா, சஞ்சனா வீட்டு மசாலா. சஞ்சனா வீட்டு மசாலா. ஆஹா, சஞ்சனா வீட்டு மசாலா. இப்படி காட்டணுமா? முடியே பிரிஞ்சிருச்சு. அந்த கண்ணு குழம்பு என்ன இழுக்குதம்மா. இப்போ 2 செகண்ட்ல மீன் எடுத்துடலாம். மீன் எடுத்து அப்படி லெமனை புழிஞ்சு விட்டு அப்படியே சிக்கனை லெமன் புளிஞ்சு சாப்பிட சிலவங்க லெமன் புளிச்சு சாப்பிடுவாங்க. நமக்கு அதெல்லாம் புரியும். நான் எனக்கு புளியவே இல்லை. அப்படியே எடுத்து வச்சு அப்படியே சாப்பிடும். அதை மட்டும் அப்படியே உடையுது. மனசு உடையுது, மீனும் உடையுது. வாங்க மீன் எடுத்துவோம். சூப்பரான மீன் வறுவல் ரெடி. வாங்க சாப்பிடலாம். அடுத்து மீன் போட்டு வர என்ன காயுது? எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். மீன் அப்போ அப்படியே வச்சு அப்படியே பார்த்தா எப்படி இருக்கு? மேலே கொஞ்சம் எண்ணெயை நல்லா எந்த ஒரு வறுக்கிற பொருளுமே வந்து நம்ம போட்டதுமே வந்து கரண்டியை வச்சு இப்படி கிண்டக்கூடாது. ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு தான் நம்ம வந்து கிண்டணும். திருப்பி போடணும். ஆஹா, பார்க்கவே சூருது. நான் சாப்பிட போறேன். சுடுதே. ஆஹா, வா இது முடியுமா? நான் வச்சுக்கிறேன். போப்பா. காரம் சுட போகுது பாப்பா. ஒரு நிமிஷம் இருக்கும். அப்படி இருக்கும். நல்லா சுள்ளுன்னு நல்லா உள்ள இறங்கியிருக்கு மசாலா. நம்ம எப்போ நேச்சுரலாக அரைச்சி வைப்போமோ அதே டேஸ்ட்டுக்கு இருக்கு. டேஸ்ட்டு இப்படி காரமாக இருக்கும். உள்ள இறங்கிருக்கு மசாலா. சுட இருக்கு. சரி, நாங்கள் போய் உட்காந்து சாப்பிட்றோம். உங்களுக்கு இந்த மீன் மசாலா வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம். அதில் வந்து நீங்கள் ஹாய் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ மசாலா வேணும்னா வாங்கிக்கோங்க. எல்லா மசாலாவும் இருக்குது. நீங்கள் வந்து அதை வாங்கிக்கணும். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சந்தனா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். சந்தனா வீட்டு மசாலாவை என்கரேஜ் பண்ணுங்கள். ஆமாம், இப்போ நாங்கள் வந்து சுட சுட மீன் சாப்பிட போகிறோம். இதே டேஸ்டியாக இருந்தால் நீங்களும் சாப்பிடுவோம். பாய்.